ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் பிசிபெலாபாத் ரெசிபி. பட் ஆக்சுவலான பிசிபெலாபாத் ரெசிபி இது கிடையாது. இது ஒரு மாடிஃபைட் வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் சட்டுன்னு ஒரு ஹெல்தியான லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இது குக்கர்லேயே தாளித்து குக்கர்லேயே எல்லா வேலையும் முடியறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ இதுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது 200 கிராம் அளவுக்கு ஒரு அரிசி உலக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு அரிசியும் 1/4 அளவுக்கு துவரம் பருப்பும் நான் எடுத்துக்கிறேன். இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பருப்பு போட்டால் கூட இந்த ரைஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப இருகல் தன்மை வந்துடும். இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு அலசிட்டு சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இந்த ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுந்த உடனேயுமே ஊற வச்சா போதுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம காய்கறியெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணுற அளவுக்கு இது ஊறுனா போதும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 200 கிராம் அரிசி பருப்பு சேர்த்துருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு 4-5 புதினா இலை, அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 கீத்து கொத்தமல்லி தலை, தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை இலை. இதுக்கப்புறம் முக்கியமாக வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட் நான் ஒரு அரை கேரட் அளவுக்கு தான் இருக்கும். இது பேபி கேரட்ஸ்ன்றதுனால ஒரு 4லேருந்து 5 கேரட்டு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு 5லேருந்து 6 பெரிய சைஸ் ஃப்ளாரட்ஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அதை 8 பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பீன்ஸும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பீன்ஸு தான். ஒவ்வொரு பீன்ஸையும் 2 இல்லை 3 பீஸாக கட் பண்ணால் போதும். கொஞ்சம் நீளமாக இருந்தால் போதும். இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறதுனால இது ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருந்தால் தான் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அது சின்ன சின்ன பீசஸாக அங்கங்கே தெரியும் நமக்கு. இப்போது நம்ம குக்கரை ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்குக்கு 4 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை தாளிக்கிறோம். இது இன்னும் வாசமாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் பேசிக்கான கரம் மசாலா ஐட்டம்ஸ் நம்ம போட்டுடலாம். பிரிஞ்சி இலை பெருசாக இருந்ததுனால அரை பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன நட்சத்திர மூக்கு, அப்புறமேட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் லேசாக வதங்கும் போதே நம்ம வெங்காயத்தை நல்லா நீளமாக அரைஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். ஒரு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். நம்ம சாப்பிடும் போது இஞ்சி பூண்டு தட்டுப்படக்கூடாது. ஒன்று பொரியாக நறுக்கிடுங்க, இல்லை அப்படின்னா கிரேட் பண்ணி இதில் சேர்த்துடுங்க. ஒரு வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி நல்லா சின்ன பீசஸாக போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸை இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த அளவு சாதத்துக்கும் இந்த காய்களுக்கும் தேவையான உப்பு. நான் ஏற்கனவே உப்புக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு உலக்கு சாதத்துக்கு நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்ப்போம். ஸோ இப்போ நம்ம காய்கறியும் இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் ப்ளஸ் இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதே நீங்கள் பிஸ்மிலாபாத் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூளுக்கும் சாம்பார் பொடிக்கும் பதிலாக 1/2 டீஸ்பூன் பிஸ்மிலாபாத் பவுடரை இதில் டைரெக்டாக நம்ம சேர்த்து வதக்கி கொடுத்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு எல்லா மசாலாவும் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் காய்கறிகளை சேர்த்துடலாம். காய்கறிகளையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துடலாம். இந்த மீன் டைம் நம்மளுடைய அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்மளோட பேசிக் இன்க்ரீடியன்ஸோட அரிசி போட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா அரிசி ரொம்ப பதமாக வெந்து கொடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அரிசியை இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்து ஈவனாக எல்லா கிரேவியும் இதில் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியோட அளவு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற சாம்பார் சாதம் மாதிரி இது உதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உலக்க அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் இது ஓரளவுக்கு பிஸ்மிலாபாத் மாதிரி நல்லா கொஞ்சம் உதிரியாகவும் கொஞ்சம் பெசஞ்சாப்பில் இருக்கணும் அப்படின்னா 1:2.5 டம்ளர் தண்ணி. ஆனால் இது பிசிபெலாபாத் மாதிரியே நல்ல குழைவாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
1 டம்ளர் அரிசிக்கு 2.25 அளவு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ எங்கள் வீட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பிஸ்மிலாபாத் மாதிரி ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அரிசி பருப்பு சாதம் மாதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் 1:2 உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு விசில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விசில், மீடியமுக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி 5 நிமிஷம் வச்சுருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய அரிசி வந்து எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கும் போது அரிசி நல்லா காணும். அதே நேரத்தில் உங்களோட ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டே இதோடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, அடி எதுவுமே பிடிக்கல. எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க ரைஸு. இப்போ இது வந்து ஓரளவுக்கு இளம் சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் நல்லா 2-3 தடவை கிளறி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு மீடியமான பிஸ்மிலாபாத் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் 1:2.25 வச்சு பிஸ்மிலாபாத் கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ண உடனேயுமே நல்ல சூட்டிலேயே அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போது பர்ஃபெக்டான குழைவான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய சூப்பர் ஃபாஸ்டான பிசிபெலாபாத் குக்கரில் செய்கிற சாம்பார் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியான மெத்தட் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனும் கூட. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி பருப்பு ரேஷியோக்கு நீங்கள் லஞ்சுக்கு இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட இது ரொம்ப கட்டி பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.